பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொன்ற 3 முக்கிய குற்றவாளிகள், குற்றவாளி 1, குற்றவாளி 2, குற்றவாளி 3. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய கைதிகளுடன் அமைச்சர் நாசர் நெருங்கி பழகியுள்ளதாக புகைப்படங்களை பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ளார். பேரை மட்டுமே வாங்கி கொடுத்தவர் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். ஐயா, நான் கையில் ஒரு போட்டோ கொண்டு வந்திருக்கிறேன், அதை நீங்க பார்க்கணும். நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த போட்டோவை பாருங்க. யாருங்க ஐயா இதெல்லாம்? யாருங்க ஐயா? யாருங்க ஐயா? ஐயா நீங்க பாருங்க, யாருங்க ஐயா? ஐயா பாருங்க, தாய்மார்களே பாருங்க, இந்த போட்டோல எவ்வளவு ஜம்முன்னு போஸ் கொடுத்து எப்படி ஜம்முன்னு நிக்கிறாரு பாருங்க. பாருங்க, இவங்க எல்லாம் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொன்ற 3 முக்கிய குற்றவாளிகள், குற்றவாளி 1, குற்றவாளி 2, குற்றவாளி 3. நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தில் எப்படிப்பட்ட குற்றவாளியாக இருந்தாலும் ஆவடி நாசரன் கிட்ட போட்டோ எடுக்கணும். இப்ப காவல்துறை நண்பர்கள் ரிவர்ஸ் இன்டெலிஜென்ஸ், ஆவடி நாசர்ட்ட யார் போட்டோ எடுத்திருக்காங்களோ அவங்களை தேடி பிடிங்க, அவங்க குற்றம் செய்திருப்பாங்க என்கின்ற அளவுக்கு எல்லா குற்றவாளிகிட்டையும் புகைப்படம் எடுத்திருப்பது இவருடைய ஒரு சாதனை. அருமை சொந்தங்களே, சட்டமன்ற உறுப்பினராக ஒரு அமைச்சராக யாராவது ஒருத்தர் ஆவடிக்கு ஏதாச்சும் செஞ்சிருப்பார். ஆனா சட்டமன்றத்தில் ஒரு பேசுறதெல்லாம் பாருங்க. உதயநிதி ஸ்டாலினை பற்றி ஆவடி நாசர் பேசுகின்றார். முன்னாடி எல்லாம் சேப்பாக் ஸ்டேடியத்துக்கு போனா தோனி கூட்டம் வரும், இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு கூட்டம் கூடுது. பாருங்க, இதெல்லாம் நம்முடைய சட்டமன்றத்தில் அவர் பேசியிருக்கக்கூடிய சில பொன் வார்த்தைகள். ஐயா வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார், சும்மா உட்கார்றது ரொம்ப கஷ்டம்பா, உட்கார்ந்து பாரு. 5 வருஷமாக சட்டமன்றத்திற்கு போய் ஒரு கேள்வியும் கூட கேட்காத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.